வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். வெளிநாடுகளுக்கு செல்லும் பௌத்த பிக்குகளுக்கு இனி கடும் கட்டுப்பாடு, அனுர அரசு அதிரடி. எரிபொருள் விலை இன்று அதிகரிக்குமா? வெளியான முக்கிய அறிவிப்பு. நலிவடைந்த உழவர்களுக்கு IMF நீதியை பெற்றுத்தா, மே தினத்தை கரிநாளாக மாற்றி போராடிய முத்துநகர் விவசாயிகள். 2.5 மில்லியன் டாலர் மாயம், அறிக்கை சமர்ப்பிக்க நிதியமைச்சுக்கு 1 மாத கால அவகாசம். சவுதியில் சிக்கியுள்ள இலங்கை பெண் மக்களிடம் அரசின் அவசர வேண்டுகோள். பெண் வைத்தியர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறி, சுகாதார அமைச்சை கடுமையாக சாடிய வைத்திய அதிகாரிகள் சங்கம். ஆட்சிக்கு வரும் பலம் எமக்கு உள்ளது, எம்மை ஒதுக்க வேண்டாம், மஹிந்த ராஜபக்ஷ எச்சரிக்கை. யாழில் 8 வயது சிறுமிக்கு நடந்த பயங்கரம், தாய் வழி உறவினரின் அதிர்ச்சி செயல். சிறார்களுக்கு உடல் ரீதியான தண்டனைகள், அதிகரிக்கும் முறைப்பாடுகள். மின்னல் தாக்கி விவசாயி உயிரிழப்பு, இன்றும் நாட்டில் இடியுடன் மழை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பன விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் பௌத்த பிக்குகளுக்கான கட்டுப்பாடுகளை இலங்கை அரசு மேலும் கடுமைப்படுத்தியுள்ளது. புதிய நடைமுறைகளின்படி வெளிநாடுகளுக்கு செல்லும் பௌத்த பிக்குகள் தங்களது மூத்த பிக்கு, பிராந்திய பௌத்த தலைவர் மற்றும் சம்பந்தப்பட்ட பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் ஆகியோரிடமிருந்து பரிந்துரைகளை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் முன்பே இயற்றப்பட்டிருந்தாலும் தற்போது அது கடுமையாக அமல்படுத்தப்படும் என புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான பிரதி அமைச்சர் கமஹெதர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பௌத்த தேரர்கள் இடையே நடைபெற்ற முக்கிய சந்திப்பின் பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த புதிய நடைமுறை அவசியமானதாக கருதப்படுவதுடன் மகாநாயக்க தேரர்களுக்கும் இது குறித்து விளக்கமளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தாய்லாந்திலிருந்து பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு திரும்பிய 22 பௌத்த பிக்குகள் பெருமளவிலான போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட சமீபத்திய சம்பவம் இந்த கடும் நடவடிக்கைக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் பௌத்த சங்கத்தின் கௌரவத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். எரிபொருள் விலையில் இன்று எந்தவித மாற்றமும் மேற்கொள்ளப்படாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. விலை திருத்தம் குறித்த முடிவுகள் எதிர்வரும் சில நாட்களில் எட்டப்படும் என அந்த கூட்டுத்தாபனத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட விலை அதிகரிப்பிற்கு பிறகு சந்தையில் தற்போது நிலவும் விலைகளே தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 92 ஒக்டேன் ரக பெட்ரோல் 398 ரூபாய்க்கும், 95 ஒக்டேன் ரக பெட்ரோல் 455 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரம் 1 லிட்டர் ஒட்டோ டீசல் 382 ரூபாய்க்கும், 1 லிட்டர் சூப்பர் டீசல் 443 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 1 லிட்டர் மண்ணெண்ணெய் 255 ரூபாய்க்கும் தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட முத்துநகர் விவசாயிகள் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு இன்று கருப்பாடை அணிந்து பதாகைகள் ஏந்தியவாறு விழிப்புணர்வு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த போராட்டம் திருகோணமலை கண்டி பிரதான வீதியின் முத்துநகர் சந்தையில் இடம்பெற்றுள்ளது. விவசாய காணிகளை சூறையாடி தனியார் கொம்பனிகளுக்கு சூரிய மின்சார உற்பத்திக்காக வழங்கப்பட்டதை கண்டித்து தொழிலாளர் தினத்தை கரிநாளாக மாற்றி போராடினர். எமது நிலம் எமக்கு வேண்டும், விவசாயிகளுக்கு நீதி வேண்டும், நலிவடைந்த உழவருக்கு IMF நீதி பெற்றுத்தா, முத்துநகர் விவசாய காணிகளை மீளத்தா போன்ற வாசகங்கள் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்கள் கரு தெரிவிக்கையில், முத்துநகர் சிறுபான்மை மக்களான நாங்கள் இந்த 55 வருட காலத்தில் சகல நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகளை பார்த்துள்ளோம். ஆனால் எமக்கு எந்தவித நீதியும் கிடைக்கவில்லை. குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் எமக்கு விவசாய மானியம் கிடைக்கப்பெற்றது. ஆனால் இந்த NPP அரசு தலையை தடவி கண்ணை பறித்து அவமானப்படுத்தி அட்டூழியம் செய்து அராஜகமாக எங்களை எங்கள் பூர்வீக காணியில் இருந்து வெளியேற்றியது. இதைவிட கொடுமை, முந்தைய அரசுகளுக்கு எதிராக எங்களை அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா
போன்றவர்கள் தூண்டிவிட்டு நாங்கள் உங்களோடு ஆக்கிரமிப்புக்கு எதிராக இருக்கிறோம், உங்களுக்கு நில உரிமை பத்திரம் வாங்கி தருகிறோம் என்று நம்ப வைத்து நாடகமாடி இன்று ஆட்சிக்கு வந்ததும் அதே ஏகாபத்தியத்திற்கு எங்கள் வயல் காணிகளை தாரை வார்க்கிறார்கள். அருண் ஹேமச்சந்திரா என்று எங்கள் நில உரிமை போராட்டத்தை கொச்சைப்படுத்தி பிழையான தகவல்களை ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் தெரிவித்து வருகிறார். IMF அதிகாரிகளே, இங்கு எங்கே சமூக நிலைத்தன்மை உள்ளது? இன்று வரை சமூக வேறுபாட்டோடுதான் இந்த அரசு முந்தைய அரசுகளை விட ஏமாற்று நாடகத்தன்மையோடு பாசிசமாக செயல்படுகிறது. ஆகவே கண்ணீரோடு வாழும் முத்துநகர் மக்களின் வாழ்க்கையையும் காப்பாற்றுங்கள். அரசு செய்யாததை IMF செய்யும் என்று முத்துநகர் மக்கள் முழுமையாக நம்புகிறார்கள் என தெரிவித்தனர். திரைசேரியினால் ஆஸ்திரேலிய கடன் வழங்குனருக்கு அனுப்பப்பட்ட $2.5 மில்லியன் காணாமல் போனவை தொடர்பில் நிதி அமைச்சுக்கு 1 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அரச நிதி பற்றிய பாராளுமன்ற குழுவின் தலைவர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். ஆதாரங்களுடன் கூடிய முழுமையான அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக இந்த 1 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு செலுத்தப்பட வேண்டிய 10 அரச கடன் திருப்பி செலுத்தும் பரிவர்த்தனைகள் உரிய பெறுநரை சென்றடையவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நிதியமைச்சின் அதிகாரிகள் குழு நேற்று பாராளுமன்ற பொது நிதி பற்றிய குழுவின் முன்னிலையில் அழைக்கப்பட்டது. இதில் துறை செயலாளர் ஹர்ஷன சூரிய பெரும மற்றும் நிதியமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள், மத்திய வங்கியின் சிரேஷ்ட அதிகாரிகள் முன்னிலையாகினர். இதன்போது ஜனவரி மாதத்திலேயே அபாய அறிகுறிகள் தோன்றியதாகவும், ஆனால் மார்ச் மாதத்திலேயே ஆஸ்திரேலியாவில் உள்ள சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு எந்த பணமும் சென்றடையவில்லை என்பதை அதிகாரிகள் நேரடியாக உறுதிப்படுத்தினர். எனினும் இந்த விடயத்தை பாராளுமன்றத்திற்கும் குழுவுக்கும் ஏன் முன்னதாக தெரிவிக்கப்படவில்லை என்பது உட்பட செயல்முறைகளில் கடுமையான குறைபாடுகளை குழு கண்டறிந்துள்ளது. இந்த நிலையில் 2025 நவம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களுக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்ட அந்த 10 பரிவர்த்தனைகளின் மொத்த மதிப்பு $2.5 மில்லியன் என கண்டறியப்பட்டுள்ளது. நிதி அமைச்சினால் உள்ளக விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், அதே நேரத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மற்றும் நீதிமன்றங்கள் பொறுப்பானவர்களை தீர்மானிக்கும் என்றும் அரச நிதி பற்றிய பாராளுமன்ற குழுவின் தலைவர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை பெண் ஒருவரை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு அவரது நெருங்கிய உறவினர்களை கண்டறிய உதவுமாறு வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு பொதுமக்களிடம் அவசர கோரிக்கை விடுத்துள்ளது. சவுதி அரேபியாவின் ஜித்தாவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் அறிவிப்பை தொடர்ந்து இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. பம்பலப்பட்டிய பகுதியை சேர்ந்த ரிஹானா, ரிம்சானி, ஃபாஹிமா ஆகியோரின் தாயான ரஹீமா சஹாப்தீன் என்ற பெண்ணே இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். ரஹீமா தற்போது நினைவாற்றல் இழப்பால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் தனது அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கான எந்தவொரு ஆவண ஆதாரங்களையும் வழங்க அவரால் இயலவில்லை. அவரை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான பணிகளை முன்னெடுப்பதற்கு அவரது அடையாளத்தை உறுதிப்படுத்துவது அவசியமாகிறது. திருமதி ரஹீமா சஹாப்தீனை இலங்கைக்கு திருப்பி வரவழைப்பதற்கான நடவடிக்கைகளை அமைச்சு மேற்கொண்டு வருகிறது. எனினும் அவரது குடும்ப உறுப்பினர்களை கண்டறிய இதுவரை மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் அவையும் வெற்றியளிக்கவில்லை. எனவே இவரை பற்றியோ அல்லது இவருடைய குடும்ப உறுப்பினர்கள் பற்றியோ மற்றும் நெருங்கிய உறவினர்கள் பற்றியோ ஏதேனும் தகவல் தெரிந்தவர்கள் அமைச்சின் தூதரக விவகார பிரிவை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்களாக 0112338812 அல்லது 011233359442 அல்லது மின்னஞ்சல் மூலமாக counselor@mfa.gov.lk என்ற மின்னஞ்சல் மூலமாக தகவல்களை வழங்க முடியும். வழங்கப்படும் தகவல்கள் அனைத்தும் ரகசியமாக பேணப்படும் எனவும் இந்த மனிதாபிமான முயற்சியில் பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறும் அமைச்சு மேலும் கேட்டுக்கொண்டுள்ளது. சுகாதாரத்துறையினரின் பாதுகாப்பு தொடர்ந்து அச்சுறுத்தலுக்குள்ளாகி வரும் நிலையில் பெண் வைத்தியர்களின் கௌரவத்தை பாதுகாக்க சுகாதார அமைச்சு தவறிவிட்டதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். கொழும்பில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த 14 பெண் வைத்தியர்கள் தங்கியிருந்த விடுதியில் அவர்கள் குளிப்பதை 19 வயதுக்கு உட்பட்டு தேசிய கிரிக்கெட் வீரர்கள் 2 ரகசியமாக வீடியோ எடுத்துள்ளனர். நாட்டின் நெற்பெயரை பிரதிபலிக்கும் விளையாட்டு வீரர்களின் இத்தகைய இழிவான செயல் கண்டிக்கத்தக்கது. இதுகுறித்து விளையாட்டு மற்றும் கல்வி அமைச்சுக்கள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இச்சம்பவம் குறித்து சுகாதார அமைச்சு மௌனம் சாதித்து வருவது கவலை அளிக்கின்றது. பாதிக்கப்பட்ட வைத்தியர்களுக்கு பாதுகாப்பு
பாதுகாப்பு வழங்கவோ அல்லது சட்ட உதவிகளை செய்யவோ அமைச்சு முன்வரவில்லை. கொழும்பில் உள்ள ஒரு விடுதியிலேயே பாதுகாப்பு வழங்க முடியாத அமைச்சு கிராமப்புற வைத்தியசாலைகளில் பணியாற்றும் பெண் ஊழியர்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதிப்படுத்தும்? தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் தொடர்பான விசாரணைகளில் எவ்வித அரசியல் தலையீடுகளும் இருக்கக்கூடாது. வைத்தியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரி போலீஸ் மா அதிபர் மற்றும் சுகாதார அமைச்சர்களுடன் அவசர பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க உள்ளோம் என தெரிவித்தார். எதிர்காலத்தில் எதிர்க்கட்சிக்கு வருவோம் என்று எம்மை ஒதுக்க வேண்டாம். ஆட்சிக்கு வரும் பலம் எமக்கு உள்ளது. மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, அரசாங்கத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் வகையில் எதிர்க்கட்சிகள் செயல்படவில்லை. அரசாங்கத்தின் செயல்பாடுகளினால் எதிர்க்கட்சிகள் நெருக்கடிக்கு உள்ளாகின்றன. இன்று ஆட்சியில் உள்ளவர்கள் கடந்த காலங்களில் எதிர்க்கட்சியில் இருக்கும்போது அரசாங்கங்களுக்கு பல்வேறு வழிகளில் நெருக்கடிகளை ஏற்படுத்தினார்கள். கட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் வகையில் செயல்பட போவதில்லை. ஜனநாயக ரீதியாகவே என்றும் செயல்படுவோம். எதிர்காலத்தில் எதிர்க்கட்சிக்கு வருவோம் என்று எம்மை ஒதுக்க வேண்டாம். ஆட்சிக்கு வரும் பலம் எமக்கு உள்ளது. மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம். அதற்கான ஆளுமை மற்றும் தகமை எமக்கு உள்ளது என்றார். நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை மீறி கீரி சம்பா அரிசி மற்றும் குடிநீர் விற்பனை செய்த சம்பவங்களில் தொடர்புடைய வர்த்தக நிறுவனங்களுக்கு நீதிமன்றங்கள் கடும் அபராதங்களை விதித்துள்ளன. அக்கரைப்பற்று பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்று கீரிசம்பா அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்த குற்றத்திற்காக 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. வர்த்தமானி அறிவித்தலின்படி 1 கிலோ கீரிசம்பா அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை 260 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருந்த போதிலும் குறித்த நிலையம் 2 கிலோ அரிசியை 800 ரூபாவிற்கு, அதாவது 1 கிலோவை 400 ரூபாய் வீதம் விற்பனை செய்தமை விசாரணையில் கண்டறியப்பட்டது. இந்த சுற்றிவளைப்பு நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அம்பாறை மாவட்ட அலுவலக அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டதுடன் நீதிமன்றத்தில் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றத்தை ஒப்புக்கொண்டு வர்த்தக நிலை உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இதேவேளை அம்பிவெளி பட்டிப்புல பகுதியில் செயல்படும் பிரபல நிறுவனம் ஒன்று குடிநீர் போத்தல்களை கட்டுப்பாட்டு விலையை மீறி விற்பனை செய்தமைக்காக 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க நுவரெலியா நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வர்த்தமானி அறிவித்தலின்படி 500 மில்லி லிட்டர் குடிநீர் போத்தலின் அதிகபட்ச சில்லறை விலை 70 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருந்த போதிலும் குறித்த நிறுவனம் அதனை 100 ரூபாவிற்கு விற்பனை செய்துள்ளது. நுவரெலியா மாவட்ட நுகர்வோர் அதிகாரிகள் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது உத்தியோகபூர்வ உளவாளி ஒருவரின் உதவியுடன் சாட்சியங்கள் சேகரிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இரு சம்பவங்களிலும் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் நீதிமன்றங்கள் தொடர்புடையவர்களுக்கு அபராதம் விதித்துள்ளதுடன் விலை கட்டுப்பாடுகளை மீறும் வர்த்தகர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். யாழ்ப்பாணத்தில் 8 வயது சிறுமி ஒருவர் தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு அராலி தெற்கு பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆரம்ப தகவலின்படி சிறுமியின் தாய்வழி உறவினரான 21 வயதுடைய இளைஞன் இந்த குற்ற செயலில் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படுகிறார். சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்ய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளில் 2வது அதிகபட்சமாக உடல் ரீதியான தண்டனைகள் தொடர்பான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. ஆண்டுதோறும் 2000 முதல் 2500 வரையிலான உடல் தண்டனை சம்பவங்கள் பதிவாகின்றன. சிறுவர்களின் உரிமைகள் தொடர்பான விழிப்புணர்வு அதிகரித்து வந்த போதிலும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்கள் மத்தியில் உடல் தண்டனையானது ஒழுக்கத்தை நிலைநாட்டும் முறையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த உடல் மற்றும் உளவியல் ரீதியான தண்டனைகள் குழந்தைகளின் ஆளுமை வளர்ச்சிக்கும் நல்வாழ்வுக்கும் நீண்டகால மற்றும் குறுகிய கால பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். 1978 ஆண்டின் அரசியலமைப்பு சட்டத்தின்
11வது பிரிவு சித்திரவதை மற்றும் கொடுமையான மனிதாபிமானமற்ற அல்லது இழிவான சிகிச்சைக்கு எதிராக பாதுகாப்பை வழங்குகிறது. தண்டனை சட்டக்கோவையின் பிரிவு 308A மற்றும் கல்வி அமைச்சின் சுற்றறிக்கைகள் கல்விச் சூழலில் சிறுவர்களுக்கு எதிரான உடல் அல்லது மனரீதியான வன்முறைகளை தடை செய்கின்றன. 2024 போகோடா மாநாட்டில் உறுதியளித்தபடி நேர்மறையான ஒழுக்கமுறைகளை மேம்படுத்தவும் வன்முறையற்ற சூழலை உறுதிப்படுத்தவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மகாஓயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொரப்புல பகுதியில் மின்னல் தாக்கியதில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மாலை வயல் நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவரே இவ்வாறு மின்னல் தாக்கத்திற்கு உள்ளாகியுள்ளார். உயிரிழந்தவர் பொரப்பொழு மகாஓயா பகுதியைச் சேர்ந்து 60 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகாஓயா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறிப்பாக சப்ரகமுவ, மத்திய, ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற போது தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. மழையுடனான வானிலை நிலவினாலும் சில பகுதிகளில் வெப்பமான வானிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, சப்ரகமுவ, வடமேல் மாகாணங்கள் மற்றும் மொனராகலை மாவட்டம் ஆகிய பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி மனித உடலுக்கு உணரப்படும் வெப்பநிலையானது சில இடங்களில் அவதார நிலை வரை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் புளியங்கூடலை புறப்படமாகவும் லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தெய்வேந்திரம் ஜெயசீலன் ஜெயா அவர்கள் 26/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையை புறப்படமாகவும் வவுனியா கூமாங்குளத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ராமச்சந்திரன் ராஜ்குமார் அவர்கள் 30/4/2026 அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் தாவடியை புறப்படமாகவும் சண்டிலிப்பாயை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு முத்தையா மாசலாமணி அவர்கள் 29/4/2026 புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மலேசியா பந்தரங்கை புறப்படமாகவும் பிரித்தானியா நோர்த்வுடை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வேலுப்பிள்ளை கோகுலதேவன் அவர்கள் 27/4/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.